நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிக்காங்க. ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அதில் மொபைல் ஓடிபி வரும். அதை நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நமக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி கொடுங்க. அடுத்து ஏஜ் என்னென்னு, ஃபாதர் நேம் என்னென்னு, மதர் நேம் என்னென்னு கொடுத்துருங்க. ரிலீஜியன் என்னென்னு செலக்ட் பண்ணிடுங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு அதுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. வெரிஃபிகேஷன் அப்போ கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி, அப்புறம் வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கீங்களா, கம்யூனிட்டி வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அடுத்து நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத கொடுக்கணும். அதில் என்ன சென்ட்ரலாக, ஸ்டேட்டாக, பிசிஓ, கார்பரேஷனாக, கவர்மெண்ட் பாடியா என்னன்னு கேட்டிருக்கோம், அதை கொடுத்துக்கணும். ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸில் வந்து ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுக்கணும். பர்சன் வித் டிசபிலிட்டி டீட்டெயில்ஸில் வந்து டிசபிலிட்டி இருந்தால் இது ஆமான்னு கொடுக்கணும், இல்லாட்டி நோ கொடுத்துடலாம். ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸில் எந்த எக்ஸாம் சென்டர்னு சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டைஃபண்ட் மட்டும் நீங்கள் வாங்க போகிறீங்களா, ஸ்டைஃபண்டோடு சேர்த்து நீங்கள் தங்கி படிக்க போகிறீங்களா, எந்த ஏரியா, எங்கே, சென்னையா, மதுரையா, கோயம்புத்தூரா, பார்ட் டைமாக, ஃபுல் டைமான்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும். அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி இதில் சொல்லிடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் பெர்மனெண்ட் அட்ரஸ் இல்லை வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் இல்லை ரெண்டுமே ஒன்றுனா அதை ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் 10th மார்க் ஷீட்டோட நம்பர், எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா, மெட்ரிகுலேஷனா, எந்த மந்தில் முடிச்சிங்க, எந்த இயரில் முடிச்சிங்கன்னு மென்ஷன் பண்ணணும். பர்சன்டேஜ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் வந்து உங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தா டிப்ளமோ இதை பற்றி மென்ஷன் பண்ணலாம். இல்லாட்டி 12th மார்க்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணிட்டு அதே மாதிரி தான் எந்த இயர், எந்த மந்த்து, எந்த மெட்ரிகுலேஷன் போர்டா, என்ன போர்டுன்னு மென்ஷன் பண்ணணும். யூஜி, பிஜி எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க, ஸ்பெசிஃபிக்காக என்ன சப்ஜெக்ட், மேக்ஸா, இங்கிலீஷா, ஜுவாலஜியா என்னவோ அதை மென்ஷன் பண்ணணும். பர்சன்டேஜ் இருந்தால் பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணலாம். இல்லாட்டி சிஜிபிஏ வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா, யூபிஎஸ்சி இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை அட்டம்ப்ட்ஸ் எழுதணும், எத்தனை தடவை மெயின்ஸ் எழுதணும், எத்தனை தடவை வந்து பர்சனல் டெஸ்ட் வரைக்கும் போகணும், அதெல்லாம் நம்ம போடணும். இன்டர்வியூ வரைக்கும் போனதை பற்றி கேட்குறாங்க. மெயின்ஸ் வந்து ஆப்ஷனலாக நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க, சூஸ் பண்ண போகிறீங்க 2025ல், அதை பற்றி கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து 2025 எழுத போகிறோம்னா மட்டும்தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணவே எலிஜிபிள். உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, நேம் ஆஃப் த பேங்க்கு. ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்தாலே நேம் ஆஃப் த பேங்க், அப்புறம் வந்து பிரான்ச் வந்து அதுவே ஜென்ரேட் ஆயிரும். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அவங்க என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 300 கேபிக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது, 30 கேபிக்கு உள்ளே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து ஃபோட்டோ, சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணணும். ஏபிஜே ஃபார்மேட் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். ஃபைல்லாம் அப்லோட் பண்ண முடியாது. பிடிஎஃப் அந்த மாதிரிலாம் இருந்தால் அப்லோட் பண்ண முடியாது. அப்புறம் ஃபைனலாக டிக்ளரேஷன் எல்லாத்துக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஜென்ரேட் ஆகி அதுவே தானாக வந்திருக்கும். அதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் உங்கள் மொபைலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு ஒரு மெசேஜ் வந்துடும். இந்த மாதிரி அப்ளை பண்ணாதவங்களாம் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். மேபி சர்வர் ப்ராப்ளம் வரலாம். எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செப்டம்பரில் தான் வருது. 17 அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட், சீக்கிரமாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஹால் டிக்கெட் 9 வருது. செப்டம்பர் 15 எக்ஸாம் நடக்குது. 27ல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. வெரிஃபிகேஷன் 4ஆம் தேதி நெக்ஸ்ட் மந்த்தே நடக்குது. வெரிஃபிகேஷன் முடிச்ச நெக்ஸ்ட் வீக்கே கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி படிக்கணும், என்ன சிலபஸ், என்ன பேட்டர்ன், அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.